திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து நேற்று முன்தினமும் வாசித்த அதற்கு பொருள் தருவதற்காக விளைந்துள்ளேன். பாருங்கள், பொருளை பார்க்கலாம். அது நெடிய யுகத்துல மல்லோசி வாகனன், தில்லை மல்லாளன் என்று இரு அசுரர்கள் தோன்றினார்கள். அப்படி தோன்றியவர்கள் சிவனை நோக்கி தவம் இருந்து என்ன வரம் கேட்டார்கள் என்றால், பூமியிலே உள்ளவர்களால், மலை மேல் உள்ளவர்களால், வானத்தின் மேல் உள்ளவர்களால் என்னை ஜெயிக்க இயலக்கூடாது என்று சிவனை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்ற காரணத்தால், வரம் வாங்கும் போது எப்படி வாங்குவான்? பணிஞ்சு வாங்குவான். வரம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ணுவான். அப்படி பண்ற மாதிரி வந்துதான் தேவர்களை இம்சை செய்கிறாங்க. தேவர்களை ஏவல் செய்து இம்சை செய்கிறார் இரு அசுரர்களும். அதனால் தேவர்கள் எல்லாம் சிவனிடம் முறையவிட, சிவன் அவருக்கு கொடுத்த வரம் என்று பூமியில் பிறந்தவரால், மலை மேல் பிறந்தவராலும், வானத்தில் மேல் இருக்கிறவர்களாலும் அழிக்க முடியாத வரம் கொடுத்ததினால் கடல் மேல் துயில்கின்ற மாயன் தன்னை அழைத்து கூறலுற்றார். அந்த இரு அசுரர்களை அழிப்பதற்கு கடல் மேல் துயில்கின்ற மாயா உன்னால் தான். அந்த இரு அசுரர்களும் சுருதிமுனி சாபத்தை பெற்றவர்கள். அவர் செய்யும் தபத்தை இடையூறு செய்து கடலிலே தூக்கி வீசியதால் சுருதிமுனி கொடுத்த சாபம் என்னை கடலில் எரிந்ததனால் நானே உனக்கு ஆயுதமாய் உன்னை வதைப்பதற்கு மாயன் கையினால் உன்னை வதைப்பேன் என்று சாபமிட்டார். அந்த சாபத்திற்கு ஏற்ப விதிப்படியே மாயனை அழைத்து போர் செய்ய சொன்னார். போரில் இரு அசுரர்களின் தலையும் கொய்து அவர்கள் இருவருக்கும் வைகுண்ட பதவி தந்து நெடிய யுகம் முடித்து கிரேதா யுகத்தை தொடங்க மாயன் அருள் செய்தார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கிறவா ஐயாவளி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.